மேல உசுர வச்ச அளவு கடந்த பாச வச்ச சேர்ந்து வாழ ஆசை வச்ச என் மனசில் ஒன்ன தச்ச மேல உசுர வச்ச அளவு கடந்த பாச வச்ச சேர்ந்து வாழ ஆசை வச்ச என் மனசில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 5.1 ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வண்டியில் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர். இது வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா 4 சேனல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 சேனல் யூஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோலில் ஒரே ஒரு சுவிட்ச் வச்ச மாதிரி இதிலே வந்து நம்ம எல்லாத்தையுமே மாற்றிக்கிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபயர் அடிக்கடி வந்து ஃபால்ட் ஆகிடும். அதிகமாக நம்ம வாட்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போர்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிடும். இந்த ஆம்பிளிஃபயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த நெருக்க இருந்த போர்டு எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சிடுச்சு, ஃபுல்லாகவே பஸ்ட் ஆகி போச்சு. அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற கண்டிஷனில் இந்த செட்டை கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இதில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற 5.1 ரிமோட் கிட்டையே இதில் வச்சு நம்ம ஆல்ட்ரு பண்ணி செஞ்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஸ்பிளேக்கான கரெக்டான கேப் இதில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் செய்யணும். அவர் 5.1 கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வச்சு செய்கிறோம். இதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாவுக்காக தான் போடுறேன். அதாவது இந்த மாதிரி சின்ன கேபினெட்லேயும் நமக்கு வந்து 5.1 எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்காக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் செய்யும் போதும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ தமிழ் பாட்டை போட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் தமிழ் சாங்ஸ் போட்டு வந்து செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம வந்து போடுறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம வந்து யூடியூப் மியூசிக்கே போட்டு நம்ம வந்து செக் பண்ணி காட்டுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற சாங்ஸ் எடுத்து வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கல. உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே அந்த சாங்ஸை வந்து போட்டு காட்டுறேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோலாம் நமக்கு வந்து பக்காவாக தரமாக இருக்கும். இதில் நம்ம என்ன ஐசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறோம்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4440 தான் யூஸ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீடியோவிலே சொல்கிறேன். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அந்த பாட்டை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்போது இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் பேனலில் கழட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு போர்டு இருக்கும், பேக்கில் ஒரு போர்டு இருக்கும். இதில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு தான் இருக்கும். அதை ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கழட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கோடரை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். டிஸ்பிளேவும் அதே மாதிரி வச்சு ஒட்டியிருக்கோம். இதுக்கு ஸ்க்ரூலாம் எதுவும் பண்ண முடியாது, அதனால் வச்சு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் இருந்த யூஎஸ்பியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஸ் பின்னும் யூஎஸ்பியை மட்டும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை கட் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கனெக்ஷன் நம்ம யூஎஸ்பி போர்டு உள்ளவே நம்ம வைக்க போகிறோம். உள்ளவே வச்சுட்டு அந்த யூஎஸ்பியோட கனெக்ஷனை மட்டும் இதோட மெர்ஜ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆக்ஸ் பின்னோட கனெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டில் இருக்கும் 2.1 இன்புட்டில் ஆக்ஸோட இன்புட்டு ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துட்றோம். ஆக்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கில் கனெக்ஷன் பண்ணிடுறோம். இதில் வந்து நம்ம இந்த 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு TDA 7240 அப்படிங்கிற நம்பர் ஐசியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் ஒரே ஐசியில் வரும். அந்த ஐசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா TDA 7384 அப்படிங்கிற ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் ஒர்க் ஆகும். இது 2 ஐசி யூஸ் பண்ண போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈச்சிங்குமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே சூடாகக்கூடிய, அதாவது ஹீட் ஆகக்கூடிய ஐசிங்க. அதனால் ஈச்சிங் ஹெவியாக இருக்குது. இதை வச்சு நம்ம வீட்டுக்கு கூட 5.1 ஓம் தேட்டர் செய்ய முடியும். 4 இன்ச்சு ஃபுல்லாக வந்து 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரலையுமே லோட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஆடியோ கிடைக்கும். ஆனால் வாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரிமோட் கிட் போர்டையும் இந்த ஆடியோ போர்டையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அதை நம்ம அதே மாதிரியே வந்து எடுத்து வந்து
கேபினெட்டில் வச்சு இதை ஃபிட் பண்ணிக்கிறோம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே எந்த பின்னுமே வந்து அதாவது ஷார்ட் ஆகக்கூடாது பாடியில். அதே மாதிரி நம்ம வந்து இதை பார்த்து ஃபிட் பண்ணிக்கணும். அதே மேலே வந்து நம்ம இது போடும்போதும் டபுள் சைட் டேப்போ இல்லை மற்ற ஏதாவது கான்டாக்ட் ஆகாத மாதிரி வந்து நம்ம வச்சு மேலே டோரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் நான் எப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா பின்னாடியுமே பார்த்திங்கன்னா ஈச்சிங் தான் இருக்கும் இந்த செட்டில். அதனால் ஈச்சிங்கை நம்ம இதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கூலிங்கே நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் 4440 யூஸ் பண்ணுறதுனால அதிக ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுமே உள்ளே வந்து ரெகுலேட்டர் கொடுத்து எடுத்திருக்கோம். இதில் 2 ரெகுலேட்டர் எதுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வர 12 வோல்ட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் கொடுத்தா போதும் நம்ம ரிமோட் கிட்டுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு இப்போ 12 வோல்ட் பவர் சப்ளை எடுத்திருக்கோம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காக எடுத்திருக்கோம். அடுத்து ஆடியோ போர்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஒரு டயோடு மட்டும் போட்டு டேரெக்டாகவே நம்ம கொடுத்துட போகிறோம். ஏற்கனவே ஆடியோ போர்ட்லேயே நமக்கு வந்து டயோடு இருக்கும், இருந்தாலுமே நமக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துடலாம். அதனால் நம்ம இதுக்குள்ளே வச்சு செய்கிற யூஎஸ்பி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதில் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே இந்த போர்டில் இந்த யூஎஸ்பி அண்டு ஆக்ஸ் பின்னோட இது எல்லாமே ஒரே போர்டில் அட்டாச்சாக இருக்கும். சென்சார் முதற்கொண்டும் அதில் அட்டாச்சாக இருக்கும். அந்த சென்சாரு யூஎஸ்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற போர்டோடு நம்ம இதை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வெளியேருந்து ரிமோட் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். நம்ம பாட்டு வேணுனாலும் மாற்றிக்கலாம், சவுண்ட் வைக்கிறதோ இல்லை ஆக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டோட ஆக்ஸ் ஒன்றே கொடுத்துருக்கோம். யூஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து யூஎஸ்பி மாற்றினாலே வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம கரெக்டாக இப்போ எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து இதில் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 5.1 இன்புட் கொடுக்குற வயரு, 2.1 இன்புட் கொடுக்குற வயர் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட்டு வெளியே எடுத்து விட்ருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம அதுக்கு பின்னு வந்து சால்ட்ரிங் பண்ணி கூட விட்டுக்கலாம். அடுத்து ஸ்பீக்கர் லைனுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயரை வெளியே எடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பின் செட் பண்ணி நம்ம ப்ளக் பண்ணுற மாதிரி ப்ளக் இன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபயர் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோவை நான் வந்து ஒயரிங் டீட்டெயில்ஸோடவே கொடுத்துருப்பேன். வீடியோ எடுக்க முடியாததுனால நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
உன்னை பாராத என்னுடைய கண்கள்